அன்பார்ந்த கிறிஸ்துவுக்குள் சகோதர சகோதரிகளுக்கு இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கர்த்தருடைய அநாதி சிநேகம் உங்களை ஆசீர்வதிக்கும். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்துக்கென்று சங்கீதங்களின் புத்தகம் 72 அதிகாரம் 18 வசனத்தை கவனிக்கிற போது வேதம் இப்படி சொல்லுகிறது: இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இப்படி அழைக்கப்படுகிறதாக வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேலின் தேவன், த காட் ஆஃப் இஸ்ரேல். அவர் யார்? ஸ்தோத்திரிக்கப்பட வேண்டியவர். He is alone worthy of all praise, honor and glory. அவர் துதிக்கப்பட வேண்டியவர், கனப்படுத்தப்பட வேண்டியவர். ஏன்? அந்த வசனத்தின் கடைசி வரை சொல்லுகிறது, அவரே அதிசயங்களை செய்கிறவர். He performs great miracles. அதிசயங்களை செய்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இஸ்ரவேலின் தேவனை குறித்து வேதத்தில் அநேக இடங்களிலே எழுதப்பட்ட சத்தியங்கள் உண்டு. அவர் எப்படி தம்மை வெளிப்படுத்தினார், இஸ்ரவேலின் தேவன் என்ன செய்தார் என்று ஏசாயாவின் புத்தகம் 41 அதிகாரம் 17 வசனம் சொல்லுகிறது. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு துக்கத்தால் வரலும்போது, கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அந்த வார்த்தை கவனிக்க வேண்டும். இஸ்ரவேலின் தேவனாகிய நான் என்ன செய்வார்? 2 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று காட் சப்ளை அண்ட் காட் சொல்யூஷன். வேதம் சொல்லுகிறது, நான் வரலும்போது தண்ணீர் கிடையாமல், சிறுமையும் எளிமையுமானவர்கள். அப்படி அநேகர் இந்த உலகத்தில் உண்டு. They are broken people. சிறுமையும் எளிமையுமானவர்கள், lowly and meek people. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேடி கிடையாமல் போகிற போது, வறண்டு போகிற போது நான் அவர்களுக்கு செவி கொடுத்து, praise the Lord. God will be your supply. தேவன் உங்கள் விண்ணப்பத்துக்கு செவி சாய்க்கிறவர். இன்றைக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் அநேக நாட்களாய் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். அநேக நாட்களாய் அந்த நன்மைக்காக ஏங்குகிறீர்கள், ஆசீர்வாதத்திற்காக நிற்கிறீர்கள். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். இஸ்ரவேலின் தேவன் யார்? நீங்கள் தேடி கிடையாமல் தவிக்கிற அந்த நேரத்திலே உங்களுக்கு செவி கொடுக்கிறவர் என்று. பிரைஸ் தி லார்ட். நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கை விடாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் செவி கொடுக்கிறது மட்டுமல்ல, உங்கள் கையை பிடித்து கொள்ளுகிறாராம். எத்தனை பாக்கியம்! உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். இன்றைக்கும் கிடையாமல் அநேக நாட்கள் தாமதமாகி சோர்ந்து போயிருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். ஏதோ ஒன்றை உங்கள் வாழ்க்கையிலே குறையாகவே இருக்கிறது, கிடைக்காமலே இருக்கிறது. இன்னும் அதிலே ஒரு வெற்றிடம் இருக்கிறது. கர்த்தர் பார்க்கிறார். கவலைப்படாதிருங்கள். அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற போது தேவன் நிச்சயமாய் செவி கொடுக்கிறார். God always hears. இன்றைக்கு உலகத்திலே மனுஷனிடத்திலே போய் சொல்லி ஏமாந்து போகிற அநேகர் உண்டு. அவர்கள் செவி கொடுப்பது போல தெரியலாம், ஆனால் நமக்கு கை கொடுக்க அநேகர் முன் வருவதில்லை. பயப்படாதிரு. கர்த்தர் செவி கொடுக்கிறார், கை விடாதிருப்பார். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். அப்படி கொடுத்த சம்பவம் வேதத்தில் இருக்கிறது. நீங்கள் வேதத்தை 1 சாமுவேலின் புத்தகம் 1 அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கிற போது, ஒரு ஸ்திரீ
இஸ்ரவேலின் தேவனிடத்திலே வந்து முறையிடுகிறதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. அன்னாள் என்ற ஒரு ஸ்திரீ கர்த்தரிடத்திலே வந்து நீண்ட நாட்களாய் அவளுக்கு குழந்தை இல்லாத போது, பரிகசிக்கப்பட்ட போது, அவர்கள் தூஷிக்கப்பட்ட போது, when she was reproached, எப்பொழுதும் அவர்களை தாழ்வாகவே மற்றவர்கள் பேசிக் கொண்டிருந்த பொழுது, இந்த உலகம் இருக்கும்போது உங்களிடத்தில் சிரித்து வரும், ஆனால் இல்லாத போது உங்களை பகைக்கிற, குறை சொல்லுகிற, இழிவுபடுத்துகிற உலகம் இது. ஆனால் இஸ்ரவேலின் தேவன் என்ன செய்தாரா? இந்த மகள் தன் இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தினை ஊற்றினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 1:17 சொல்லுகிறது, அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் யார்? கட்டளையிடுகிறவர். எப்படி? சமாதானத்துடனே போ, கோ இன் பீஸ். இன்றைக்கும் தேவ சமூகத்திலே கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுகிற அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்கள் நோக்கி ஒரு வார்த்தை அனுப்புகிறார். உங்களுக்கு சமாதானம். சமாதானத்தோடே கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். ஏன்? நீங்கள் கேட்ட விண்ணப்பம் அவர் செவிகளிலே ஏறி இருக்கிறது. மேபி இட்ஸ் அ லாங் பெண்டிங் பெட்டிஷன். கர்த்தர் உங்கள் குறைகளை அறிந்திருக்கிறார், உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். அப்படி கலங்குகிற அநேகர் உண்டு. எனக்கு ஜப உதவி கேட்டு என்னோடு கூட பேசுகிற சிலர் உண்டு. சொல்லுவார், ஐயா, என் மகனை விசாரிக்க ஆள் இல்லை, நீண்ட நாட்களாய் வேலை இல்லை, போக மனதில்லை, வீட்டிலே தேவைகள், பண தேவைகள் சந்திக்கப்படவில்லை, மனக்குறைகள் இருக்கிறது. பிரியமானவர்களே, அது எந்த தேவையாக இருந்தாலும் சரி, உங்கள் வியாபாரம் குறைவுபட்டு போயிருக்கலாம், உங்கள் தொழிலிலே வந்த இடையூறாக இருக்கலாம், சத்துருவினுடைய எதிர்ப்பாக இருக்கலாம், நீண்ட நாட்களாய் அந்த போராட்டத்திலேயே நின்று கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, சமாதானத்துடனே போ. ஹல்லேலூயா. நீங்கள் நம்புகிற தேவன், இஸ்ரவேலின் தேவன் உங்களுக்கு செவி கொடுக்கிறார். பயப்படாதிருங்கள். தேவன் முதல்ல சொல்லுகிற வார்த்தை சமாதானம். ஆம் பிரியமானவர்களே, உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு கேட்டு கொடுக்கப்படும். தேவன் கேட்டிருக்கிறார். அன்னாள் கேட்ட பொழுது கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. கர்ப்பத்திலே குழந்தையை வைத்தார். ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்தார். அதன் பிறகு அநேக பிள்ளைகளை தந்தார். அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறினது. கவலைப்படாதிருங்கள். அப்படி இன்னொரு சம்பவத்தை 1 நாளாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிற போது, யாபேஸ் என்ற ஒரு மனிதன் இந்த உலகத்தினுடைய தாய் பெற்றெடுக்கிற போது துக்கத்துடனே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பேர் வைத்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. பிறக்கும்போதே பாருங்கள் துக்கம். இன்றைக்கு அநேகர் வாழ்க்கையில் அப்படி இருக்கலாம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு துக்கம், ஆரம்பித்த நேரத்திலேயே துக்கம். நீங்கள் தொழில் தொடங்கினீர்கள், குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்தீர்கள், உங்கள் படிப்பை ஆரம்பித்தீர்கள், துக்கத்துடனே ஒருவேளை தொடங்கி இருக்கலாம். இந்த யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். அந்த 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எனக்கு விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். வாட் அ பிளெஸிங். தேவரீர் என்னை ஆசீர்வதியும். துக்கத்திலே பிறந்தேன், சாபத்தில் பிறந்தேன், பிறக்கும்போதே சாபம், பிறக்கும்போதே துக்கம். ஆனால் அவன் ஒன்று தெரியும், இந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற ஒரு இஸ்ரவேலின் தேவன் இருக்கிறார்.
He will turn the curse into a blessing. பிரியமானவர்களே, அது எந்த சாபமாக இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறது இயேசுவின் இரத்தம் எல்லா சாபத்தையும் பாவத்தையும் நீக்கி சுத்திகரிக்கும். Hallelujah. There is good news for us. There is good news for you. ஒரு நல்ல நற்செய்தி உண்டு. என்ன? இயேசுவின் இரத்தம் எல்லா சாபத்தையும் மாற்றும். ஆம் பிரியமான, அவரை நம்பி அவரை நோக்கி பார்க்கிற போது, சிலுவிலே நமக்காக நொறுக்கப்பட்டு இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்த தேவன், அவர் இரத்தத்தினாலே நமக்கு மீட்பு உண்டு. உங்கள் துக்கம், உங்கள் சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். யாபேஸ் ஜெபித்தார், இஸ்ரவேலின் தேவனை நோக்கி என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். அவன் அழுதான், தேவனிடத்திலே புலம்பி இருக்கிறான். பிரியமானவர்களே, உங்கள் புலம்பலை கர்த்தர் கேட்டிருக்கிறார். ஆசீர்வதியும் என்று ஜெபித்தார். அது மாத்திரமல்ல, என்னோடு உம்முடைய கரம் இருக்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். எத்தனை ஒரு ஆழமான பிரார்த்தனை பாருங்கள். இந்த உலகத்தில் தீங்கு செய்ய அநேக காரியங்கள் இருக்கிறது. தீங்கு செய்கிற மனிதர்கள் உண்டு, தீங்கு செய்கிற பிசாசின் கிரியைகள் உண்டு, நாமே நமக்கு தீங்கு செய்து கொள்ளுகிற சமயங்கள் உண்டு. ஆனால் யாபேஸ் ஜெபித்ததை இஸ்ரவேலின் தேவன் கேட்டார். ஆண்டவரே, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி எனக்கு உதவி செய்யும் என்று வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவன் எல்லையை பெரிதாக்கினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் குறுகின இடத்தில் இருக்கிறீர்கள், நெருக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருக்கிறீர்கள். அந்த 4 சுவருக்குள்ளே உங்கள் புலம்பலும் அழுகையுமாக இருக்கிறீர்கள். உங்களை கைவிட்டு விட்டார்களா? நீங்கள் நம்பினவர்கள் கைவிட்டார்களா? இஸ்ரவேலின் தேவன் வேண்டிக் கொண்ட அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டார். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலேயும் உங்கள் விண்ணப்பம் கேட்கப்படுகிறது. There is a supply and a solution for your problem. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அவரை நோக்கி வேண்டிக் கொள்ள போகிறோம். இப்பொழுதும் பதில் கொடுப்பார், இன்றைக்கு பதில் கொடுப்பார். உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு உண்டு. There is a solution. பயப்படாதிருங்கள். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அன்னாள் கேட்டதை அருளினீர். யாபேஸ் ஜெபித்தது போலவே தேவன் அவனை கேட்டருளினீர். இஸ்ரவேலின் தேவனே என்று வேண்டிக் கொண்டார். இன்றைக்கு இயேசு என்கிற நாமத்தினால் இந்த இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார்க்கிறோம். யார் உள்ளத்தெல்லாம் சஞ்சலம் இருக்கிறதோ, தோல்வி இருக்கிறதோ, பயம் இருக்கிறதோ, இன்றைக்கு உதவி அனுப்பும், சமாதானம் என்று சொல்லுவீராக. ஒவ்வொரு கலங்கின இருதயத்திலையும் சிந்தனையிலையும் சமாதானம் இருக்கட்டும். இஸ்ரவேலின் தேவன் அவர்கள் எல்லைகளை பெரிதாக்கும்படி உம்முடைய வல்லமை அனுப்புவீராக. இயேசுவின் இரத்தம் கழுவட்டும், சுத்திகரிக்கட்டும், சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றட்டும். உடைய வாழ்க்கை பரிசுத்தப்படட்டும், தேவனுக்கு பிரியமாய் இருக்கட்டும், கெட்ட பழக்கங்கள் நீங்கட்டும், குடியின் ஆவிகள் வீட்டை விட்டு விலகட்டும், பொல்லாத கிரியைகள் வீட்டை விட்டு விலகட்டும். இயேசுவின் அற்புத வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். தீராத வியாதிகள், பலவீனங்கள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இஸ்ரவேலின் தேவன் விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறீரே. எந்த வீட்டிலெல்லாம் சாபம் இருக்கிறதோ, இருள் இருக்கிறதோ, அது விலகும்படி செய்கிற ஒரு தேவன் நீர். மனம் இறங்கும். குடும்பத்தில் ஐக்கியம் இருக்கட்டும், சமாதானம் இருக்கட்டும், சுகம் இருக்கட்டும், புரிந்து கொள்ளுதல் இருக்கட்டும். தேவையற்ற கலக்கப்படுத்துகிற உறவுகள், கள்ள தொடர்புகள் எல்லாம் நீங்கட்டும் அப்பா. மனம் இறங்கும். யாரெல்லாம் கைவிடப்பட்டிருக்கிறேனே என்று புலம்புகிறார்களோ ஒவ்வொருவருக்கும் உடைய ஒத்தாசை இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொன்னீரே. கரம் பிடித்திருக்கிறவர் உண்மையுள்ளவர். கடைசி வரைக்கும் கரை சேர்ப்பீர். உடைய பிள்ளைகள் நன்மையை காணட்டும், உமக்கு சாட்சியாய் இருக்கட்டும். இஸ்ரவேல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று எழுதியிருக்கிறதே, அவங்க வாய் புலம்பலை ஸ்தோத்திரத்தை செய்யும்படி உதவி செய்யுங்க. அவர்கள் உதடுகள் உம்மை துதிக்கும்படி செய்யும். உடைய வாழ்க்கை சாட்சியாய் இருக்கட்டும். ஆசீர்வதிக்கிறோம். சாட்சியாய் நிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you.